ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம போன வீடியோவில் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா W3 ஸ்கூல்ஸை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது போதும். ஓகேவா? நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் ஓரளவுக்கு நல்லாவே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அட்வான்ஸாக ப்ராஜெக்ட்ஸ் லெவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபர்தராக நம்ம ப்ராஜெக்ட்ஸில் போகும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நான் எங்கேருந்து எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு ஒரு சில பேருக்கு தெரியல அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஆப்ஜெக்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா ஜஸ்ட் போய் பாருங்கள். அப்படி இல்லைனாலுமே ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு நம்ம டிக்ஷனரி இருக்குல்ல பைத்தானில். ஸோ சிம்பிளாக பைத்தான் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி மாதிரி தான். பட் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு நேம் அசைன் பண்ணி அதுக்கு வந்து ஒரு டேட்டா டைப்புமே அசைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து இங்கே வந்து ரூல்ஸ். பட் நம்ம பைத்தானில் அப்படி இல்லை. ஜஸ்ட் ஒரு நேம் அசைன் பண்ணுவோம். அது கூட மல்டிபிள் டேட்டாஸ் நம்ம வச்சிருப்போம். ஓகேவா? பட் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னாலும் என்ன அண்ட் டிக்ஷனரி அப்படின்னா என்னன்னு. ஓகேவா? டிக்ஷனரி தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பைத்தானில் இருக்கக்கூடிய டிக்ஷனரி மாதிரி தான் இங்கே ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்களேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அதாவது நம்மளோட பைத்தானில் கீஸ் அண்ட் வேல்யூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஏன் பைத்தானை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பைத்தான் படிச்சிருப்போம். ஸோ அதனால் சிம்பிளாக பைத்தான் வச்சு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் பைத்தானில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ சேம் லைக் தட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸும் அதே மாதிரி தான். ஓகேவா? சிம்பிளாக அதை நம்ம எப்படி கீவாக கால் பண்ணுவோமோ இங்கே அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பைத்தானில் டிக்ஷனரி வேல்யூவை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம்ல. அதே மாதிரி அதில் இருந்து அவுட்புட் எடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ரீடபிலிட்டி. ஓகேவா? இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து சிமிலராக தான் இருக்கும். இதுவுமே ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பாத் மாதிரி தான். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்தராக அந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பாருங்க, இதுதான் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு சின்டாக்ஸ். ஓகேவா? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, இந்த பர்சன் டாட் ஏஜ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படிங்க எனக்கு புரியல அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே வாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி போன கிளாஸில் இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ஒரு பர்சனை பற்றின நிறைய டேட்டாஸ் இருக்கு. அந்த பர்சனோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, அண்ட் அவங்களோட ஏஜ் என்ன, ஐ கலர் என்ன, இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி இப்போ நம்ம என்ன மாதிரியான இன்ஸ்டியூட் ஆர் என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து யூசரோட டேட்டாவை நம்ம எடுப்போம். கரெக்டாக? ஸோ அந்த டேட்டாவை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு யூசரோட பர்டிகுலர் டேட்டாவை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த ஆப்ஜெக்ட்ல டேட்டாஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஏஜ் அப்படிங்கிறத நான் சொன்னேன்ல. ஸோ அப்போ அங்கே என்ன இருந்துச்சு? ஸோ அங்கே ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கான ஒரு ஏஜ் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் அதை எடுத்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, ஒரு கீவேர்டு. ஓகேவா? ஒரு கீவேர்டு லெட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் சின்டாக்ஸ் இங்கே இருக்குல்ல. ஸோ பர்சன் டாட் ஏஜ் அப்படிங்கிறது இதுதான் மெயின் சின்டாக்ஸ். என்ன அப்படின்னா, இந்த பர்சன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நேம். ஸோ அதாவது என்ன ஆப்ஜெக்ட் நேமில் நம்ம வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ, ஸோ அதுதான் இது இங்கே. ஓகேவா? ஸோ எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஸோ பர்சன் இருக்கா? ஸோ இதுதான் நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு வச்சிருக்க நேம். அதாவது பர்டிகுலர் மொத்த டேட்டாவுக்கும் நம்ம இதுதான் வச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட் நேம். அண்ட் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த பர்சன் டாட் ஏஜ் அப்படிங்கிற டாட் வச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா,
இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஏஜை மட்டும் எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் என்னால் கொடுக்க முடியும். ஒரு 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள டபுள் கோட்ஸில் எனக்கு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட நேமை கொடுத்து கூட என்னால் பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ்பிரஷனாகவே என்னால் டேட்டாஸ் எடுக்க முடியும். எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் நத்திங் பட் இட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த டேட்டாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா போன தடவை ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் காப்பி பண்ணோம். கரெக்டாக? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அதை நான் ஷோ பண்ணுறேன். எப்படி ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஒரு கான்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் அசைன் பண்ணி அதில் இந்த பர்சன் அப்படிங்கிற மொத்த டேட்டாவே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணோம். கரெக்டாக? ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா அதுக்குள்ளேருந்து நம்மளால் ஏஜோட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது, ஏஜோட வேல்யூவை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாமா. ஸோ சேம் இங்கேயே நம்ம அதே தான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒன் செகண்ட். ஓகேவா, இங்கேயும் சேம் நம்ம அதே தான் பண்ணியிருக்கோம். பட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனை இங்கே கால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் டாட் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? அந்த பர்சனுக்குள்ளே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இது நான் சொன்னேன் ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே இருக்கிற டேட்டாஸில் நம்ம என்ன டேட்டாஸ் வேணால் நம்மளால் கால் பண்ண முடியும். இந்த டாட் வச்சு கால் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு நம்மளால் கால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். டேட்டாஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளேருந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட உள்ளேருந்து எடுக்கக்கூடிய அந்த கீயை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் சொல்லுவோம். அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸ்பிரஷன் மாதிரி நான் சொன்னேன்ல. ஸோ அந்த பர்சன் அப்படிங்கிற டேட்டாவில் இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நம்ம கொண்டு கால் பண்ணலாம். எப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பர்சன் அப்படிங்கிறதுல இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் அப்படிங்கிறதுல வச்சுக்கிறேன். ஸோ பர்சனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம அதோட கீயை மட்டும் எடுத்து எக்ஸில் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற டேட்டா எனக்கு பர்சனில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே எக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் நான் எக்ஸை மட்டும் கால் பண்ணால் போதும். எனக்கு என்ன நடக்கும்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை இந்த பர்டிகுலர் பர்சனில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸை அட்வான்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக். ஓகேவா? அதே மாதிரி நான் சொன்னேன்ல, ஸோ ஆப்ஜெக்ட்டை நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ் கிரியேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், அதில் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ண முடியும், ஸோ அதை ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? நம்மளோட ப்ராஜெக்டை பொறுத்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடிங் ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஒரு புது பொருளை நம்ம உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு ரொம்ப 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 சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இந்த பர்சனுக்குள்ளே நீ என்ன பண்ணுற அப்படின்னா நேஷ்னாலிட்டி அப்படிங்கிற ஒரு கீயை கிரியேட் பண்ணு, அதாவது ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அதை கிரியேட் பண்ணி அதுக்கு இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இந்த இடம் இருக்குல்ல, ஸோ இதுக்குள்ளே எனக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த நேஷ்னாலிட்டி இருக்குல்ல, ஸோ நேஷ்னாலிட்டி அப்படிங்கிற ஒரு நேமில் இங்கிலீஷ் அப்படின்னு வச்சு ஒரு இதை கிரியேட் பண்ணிடும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஜான் இஸ் இங்கிலீஷ். ஜஸ்ட் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இதை இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி நம்மளால் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸை இன்னும் அதிகமாக யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் நேஷ்னாலிட்டி கொடுத்தேன்னா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா ஜான் இஸ் இந்தியன். ஓகேவா? சிம்பிளாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால் டேட்டாஸை மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் பண்ணுறது. ஒரு ஆப்ஜெக்ட்டில் நம்ம டேட்டா கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த டேட்டா நம்ம தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்சனோட ஏஜ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். ஓகேவா? டெலீட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், டாட் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயுமே என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய சிச்சுவேஷனில் நம்ம பார்த்திங்கன்னா அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ டெலீட் இந்த கீவேர்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ இருக்குல்ல, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியையும் இதுக்கான வேல்யூவையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2யுமே டெலீட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் நான் இதை நான் டெலீட் பண்ணிட்டு இந்த டேட்டா இருக்குல்ல, ஸோ அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டு திரும்ப ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன நினைப்பேன், ஸோ லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது, வேல்யூ மட்டும் தானே டெலீட் ஆகிருக்கும், ஸோ நம்ம வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா போத் ப்ராப்பர்ட்டியையும் வேல்யூவையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திரும்ப செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா டெலீட் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா
நெஸ்டட் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து நெஸ்டட் நம்ம கண்டிஷன் பார்த்துருப்போம், இது எல்லாமே இருக்குது. பட் நெஸ்டட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும் நம்மளோட பைத்தான்லையுமே டிக்ஷனரியில் கிரியேட் பண்ண முடியும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, பாருங்க. ஸோ மை கார் அப்படிங்கிறது வந்து உள்ள நிறைய டேட்டாஸ் வச்சிருக்காங்க. இது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கு. ஓகேவா, ஸோ இது எப்படி கால் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, மை ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா மை கார்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மை ஆப்ஜெக்ட் டாட் மை கார்ஸ் டாட் கார் 2 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா மை ஆப்ஜெக்டில் இருக்கிற மை கார்ஸ்குள்ள கார் 2 எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இது ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல, ஸோ இந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, இந்த இது ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ரீசன் இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 2 டேட்டாவை ஒரே நேரத்தில் நான் கால் பண்ணியிருப்பேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், மை கார்ஸ்குள்ளே இருக்கிற டேட்டாவையும் அதே மாதிரி மை கார்ஸ்குள்ளே இருக்கிற டேட்டாவையும் கார் 2வையும் நான் கால் பண்ணியிருப்பேன். ஓகேவா, பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு கார் 2ஓட வேல்யூ மட்டும்தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, மை கார்ஸ்குள்ளே இருந்து கார் 2வை செலக்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா, நம்ம இங்கே டாட் வைக்காத பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் சிம்பிளாக என்னென்னா, இங்கே வந்து மை கார்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருந்து எனக்கு கார்ஸ் அப்படிங்கிறத வந்து கால் பண்ணு. இது ரெண்டு எங்கே இருக்குது அப்படின்னா மை ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணியிருப்போம். ஓகே, ரொம்ப 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 சிம்பிளாக நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இப்படியுமே நம்மளால் கொடுக்க முடியும். 2 இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட் வச்சுட்டு 3வது இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் பிரேக்லேயும் மீன் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி டேட்டா நான் சொன்னல எக்ஸ்பிரஷன் 2 டேட்டாவே நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நேமை வச்சு கூட நம்மளால் ஈஸியாக அந்த டேட்டாவை கால் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன, அண்ட் இது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறோம், அண்ட் இதில் இன்னும் அட்வான்ஸாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் அட்வான்ஸாக நம்ம ஜாவாஸ்கிரிப்டை கற்றுக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோ போட்டு சீக்கிரமாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஜாவாஸ்கிரிப்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்வான்ஸாக ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா விஷயங்களும், ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணியே கற்றுப்பீங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அட்வான்ஸாக இருக்கும். அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை பற்றி நீங்கள் இன்னும் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டுமே கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்லேயுமே போய் பார்க்கலாம், ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஆட் ஆயிரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.